அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா டெக் நியூஸ் நம்பர் 276 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட் 2020 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து COVID-19 அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு குளோபல் பேண்டமிக்காக இருந்தது. இந்த பேண்டமிக் யாருக்கு ஃபேவராக இருந்ததோ இல்லையோ, ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் மொபைல் கேமிங் கம்பெனிஸ்க்கு இது ரொம்பவே ஃபேவராக இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ரிலையன்ஸ் ஜியோ பற்றி நிறைய பார்த்துட்டோம். மொபைல் கேமிங் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார் டவர் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. Q1 2020 விட Q2 2020 உடைய கிராஃப், அதாவது க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா COVID-19 ஸ்பைக்கை விட ரொம்பவே பெருசாக இருக்குது. ஏன்னா லாக்டவுனில் நிறைய பேர் மொபைல் கேமிங் தான் விளையாடிருக்காங்க. இந்த மொபைல் கேமிங்கில் டாப் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக PUBG தான். இரண்டாவது இடத்துல ஹானர் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, PUBG மொபைல் கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் செகண்ட் பிளேஸில் இருக்குது டவுன்லோட்ஸில். கூகுள் ப்ளே ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் 10th பிளேஸில் இருக்குது இந்த டவுன்லோட்ஸில். அதோட PUBG உடைய ரெவென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 2020 6.7% அதிகமாக இருக்குது. இதை அடுத்து PUBG அதிகமாக டவுன்லோட் பண்ணி விளையாடுற கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, அதுக்கப்புறம் US, அதுக்கப்புறம் பிரேசில். ஸோ இந்த 3 கண்ட்ரீஸ்லேருந்து தான் இவங்களோட ரெவென்யூவும் போகுது. இதை அடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ மொபைல் கேமிங்னால PUBG பாப்புலராக இருக்கோ அதே அளவுக்கு இது ஒரு அடிக்டிவ் கேம் அப்படின்னு ஒரு கிரிட்டிசைசிங் இடத்துலையும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் ஏற்கனவே நிறைய ஆப்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ 275 ஆப்ஸ் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. அந்த வாட்ச் லிஸ்ட்டில் PUBGயும் இருக்குது. இதை அடுத்து இந்தியாவில் PUBG பேன் ஆகுமா பேன் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 50-50 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதோட ப்ரொஃபஷனல் கேமிங் கம்யூனிட்டி PUBG இந்தியாவில் பேன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆகக்கூடிய டவுன்லோட்ஸ், அதுக்கப்புறம் இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்தியன் சர்வர்ஸ், அதாவது லோக்கல் சர்வர்ஸில் தான் நாங்கள் இனிமேல் சேவ் பண்ணுவோம். இது வேறு எந்த கண்ட்ரீஸ்லையும் சேவ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால ப்ரிகாஷனரியாக PUBG இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியுது. அடுத்த அப்டேட், ரீசெண்ட் டைமில் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதனால் வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப் உடைய லான்ச்சஸும் அதிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்தியன் பேஸ்ட் வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப் Lauk அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது டெல்லி ஆண்டர்பிரனர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பேஸ்ட் கான்ஃபரன்சிங் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு த இந்தியா, பை த இந்தியா, ஃபார் த இந்தியா, இந்த டேக்லைனோட இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் பிளாட்ஃபார்ம் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எஜுகேட்டர், கிளாஸ் ரூம், ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே கன்வீனியண்ட்டாக அதே சமயத்தில் செக்யூர்டாக இருக்கிற மாதிரி இவங்க லான்ச் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ஃப்ரீ கிடையாது, இது ஒரு பெய்டு ஆப் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 250 ரூபீஸ்லேருந்து 1500 ரூபீஸ் வரைக்கும் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனோட தான் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் ரொம்பவே எக்ஸைட்டடான நியூஸ், நிறைய பேர் இதுக்காக காத்துட்டு இருந்த நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். MediaTek அப்படின்னு சொன்னாவே அவங்களுடைய டைமென்சிட்டி சிப்செட், அதாவது டைமென்சிட்டி 5G சிப்செட் எப்போ லான்ச் பண்ணாங்களோ அப்போவே ஒரு கம்பேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பொதுவாக MediaTek சிப்செட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நானே நம்மளுடைய நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இது ஸ்னாப் ட்ராகன் கொடுத்துருக்கலாம், ஏன் MediaTek கொடுத்தாங்க, ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குன்னு, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோட தான் இருக்கும். பட் எப்போ அவங்க MediaTek டைமென்சிட்டி சீரீஸ் லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போவே ரொம்பவே பவர்ஃபுல்லான சிப்செட், அதே சமயத்தில் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Redmi உடைய 10Xஆக இருக்கட்டும், IQ உடைய Z1Xஆக இருக்கட்டும், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் ப்ரைஸிங். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு சைனீஸ் மார்க்கெட்டில் தான் அவைலபிளாக இருந்தது. அவுட் சைட் சைனா எந்த MediaTek டைமென்சிட்டி சிப்செட்டும் பவர்ஃபுல்லாக இவங்க இது வரைக்கும் லான்ச் பண்ணலை. பட் இனிமே Q3 2020 குளோபலாக MediaTek டைமென்சிட்டி சிப்செட்டில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி MediaTekே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை அடுத்து இதில் லான்ச் ஆகிற ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LG வெல்வெட்டாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. MediaTek Dimensity 720 குளோபலாக இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இதோட கண்டினியூஷனாக IQ உடைய Z1X, Redmi 10X சீரீஸ் எல்லாமே குளோபலாக மற்றும் இந்தியாலையும் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. கண்டிப்பாக இது ஒரு எக்ஸைட்டட் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர்
இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு கமெண்ட்டில் எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ கூடிய விரைவில் அதாவது Q3 2020 MediaTek Dimensity சிப்செட்ஸில் இந்தியாலையும் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதிர்பார்க்கலாம். எத்தனை பேர் இதுக்காக எக்ஸைட்டடாக இருக்கீங்க? அடுத்த அப்டேட் Redmi Note 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது வாட்டியாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. GST ப்ரைஸ் ஹைக்குன்னு சொல்லி எத்தனை வாட்டி தான் ரெட்மி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸை வந்து அதிகப்படுத்துவாங்கன்னு தெரியல. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தற்சமயம் உங்களுக்கு வந்து 12,999 அப்படின்னு சில டைம் காட்டுது, 12,799 அப்படின்னு காட்டுது. இதை அடுத்து 300 to 500 rupees இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது 9,999க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 30%, அதாவது 3000 ரூபாய் லான்ச் ப்ரைஸ்லேருந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ரெட்மி. அடுத்த அப்படியே Xiaomi ஆகஸ்ட் 11 அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் சைனாவில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே Xiaomiயுடைய நிறைய ப்ராடக்ட்ஸ் கூடவே வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனும் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இது Mi 10 Pro Plus அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்டு பேரில் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. பட் அஃபிஷியல் நேம் லான்ச் இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கீக் பெஞ்சில் லிஸ்ட்டாக இருந்தது. இது வந்து Snapdragon 865 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதே சமயத்தில் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹர்ட்ஸ்லேயும் இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லிஸ்டிங்கில் பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லை, இதோட மாடல் நம்பரும் போக்கோ பிராண்டு கீழேயும் வந்து இவங்க கொடுத்துருந்தாங்க. இதை எடுத்து சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மீ கீழே லான்ச் ஆகலாம். இந்தியாவில் இது போக்கோ பிராண்டு கீழே ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் சைனாவில் என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் என்ன ப்ரைஸிங்கில் இவங்க கொடுக்குறாங்க. இந்தியாவில் இது போக்கோ பிராண்டு கீழே லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த அப்டேட் ரியல்மி அவங்களுடைய புது சீரிஸ் V சீரிஸில் Realme V5 சைனாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இது வந்து உங்களுக்கு MediaTek Dimensity 720 அதாவது ஒரு புது சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. கூடவே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், குவாட் ரியர் கேமரா 48 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் கேமரா பஞ்ச் ஹோலில் 16 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. 90 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருந்தது. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 16,000 ரூபாய் இந்தியன் மணி வேல்யூக்கு சொல்கிறேன். அதே 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 20,500க்கு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் இதோட ப்ரைஸிங் வந்து ரொம்பவே ஹை அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே ட்விட்டர் ஹேண்டலில் பேச ஆரம்பித்தாங்க. பட் என்ன கேட்டால் வந்து பேஸ் வேரியன்ட் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 16,000. இது வந்து பெஸ்ட் ப்ரைஸிங் தான் அப்படின்னு சொல்லலாம் MediaTek Dimensity 720க்கு. பட் இன்னொரு வேரியண்ட் அதாவது 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 20,500, கிட்டத்தட்ட 4,500 ரூபாய் அதிகம். அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக காஸ்ட்லி தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த அப்டேட் Realme உடைய Thin SuperDart சார்ஜர் 50 வாட் மற்றும் 65 வாட் வந்து இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. இது அஃபிஷியலாக ட்விட்டர் ஹேண்டல்லே இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது Ultra-thin சார்ஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏற்கனவே இருந்த பிரிக் மாடலை விட இது கொஞ்சம் தின்னாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 65 வாட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தின்னால, பட் 50 வாட் வந்து உங்களுக்கு அல்ட்ரா தின், பேருக்கு ஏற்ற மாதிரி தின்னாதான் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, ரியல்மியுடைய தின் ஃபாஸ்ட் சார்ஜர் கூடவே வந்து இன்னும் 2 ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் ஆக போகிறதா தெரிய வந்திருக்கு. இதில் ஹைலைட்டான ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி லேப்டாப்ஸ். எஸ், ரெட்மியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ரியல்மி லேப்டாப்ஸும் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த லேப்டாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் குளோபலாக ரியல்மி வந்து எங்கேயுமே லேப்டாப்ஸ் லான்ச் பண்ணதில்லை. ஸோ முதல் முறையாக இந்தியாவில் தான் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, ஒப்போ பிராண்டு கீழே எந்த லேப்டாப்ஸும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரியல்மி தரப்புலேருந்து ரியல்மி பிராண்டு கீழே லேப்டாப்ஸ் இந்தியாவில் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இது கூடவே ரியல்மி அவங்களுடைய பட்ஸ் 3யும் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ ரியல்மி தரப்புலேருந்து நிறைய லான்ச்சஸ் வந்து இந்தியாவில் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் ரியல்மியுடைய 5 யூசர்ஸ்க்குலாம், அதாவது Realme V5, 5 Pro, 5S, 5i இந்த 4 ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஜூலை 2020க்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து கம்பெனி வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் மூலமா வந்து ஏற்கனவே இருந்த ப்ளூடூத் இஷ்யூ, அது மட்டும் இல்லை செக்யூரிட்டி பக்ஸ், இது ரெண்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை தேர்ட் பார்ட்டியுடைய பவர் கன்சப்ஷனையும் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரியல்மியுடைய 5 சீரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த அப்டேட்டை தவறாமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய செட்டிங்ஸ் டேப்பில் போய். அடுத்த அப்டேட் OnePlus Nord ஏற்கனவே இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோனை தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்துருந்தோம். ஸோ அடுத்ததாக OnePlus Nord கீழே OnePlus Nord T இல்லைனா Lite இந்த பேரில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். இது Snapdragon 690 இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லைவ் இமேஜை ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கோட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லி, அதாவது OnePlus Nord Billie இந்த பேரு கீழே தான் வந்து இதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லைட்டுன்னு லான்ச் ஆகுமா, டீன்னு லான்ச் ஆகுமா, இல்லை பில்லின்னு லான்ச் ஆகுமா தெரியல. ஏற்கனவே இதோட கோட் நம்பர்ஸ் வந்து 2 நாள் முன்னாடி நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். ஸோ OnePlus Nord Billie அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து
ட்ரிபிள் கேமராலையும் இன்னொன்று வந்து டுவல் கேமராலையும் இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ஏற்கனவே இருந்த OnePlus Nord மாதிரியே இருக்குது இதோட அவுட்லுக். எக்ஸப்ட் கேமரா சென்சார்ஸ் மட்டும் உங்களுக்கு ட்ரிபிள் மற்றும் டுவல் கேமரா வந்து இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. OnePlus Nord சீரீஸ் கீழே அடுத்ததாக வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸும் முதல்ல யூஎஸ்ல தான் லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் தான் இந்தியா அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாக இருக்கு. அடுத்த விவோ உங்களுடைய பாப்புலரான சீரீஸ்ல Vivo S7 சைனால அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக், இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா இது ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன், எஸ்பெஷலி செல்ஃபி கேமரா. டுவல் செல்ஃபி கொடுத்துருக்காங்க, 44 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல். பட் இது வந்து ஒரு சின்ன நாட்ச்ல இவங்க கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பேனலில். ரியர் சைடில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இது 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா, Snapdragon 765G. ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மிங்னு சொல்லலாம். அதே சமயத்தில் 4000 mAh பேட்டரி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ ஓவரால் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 30,000க்கும், 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 33,000க்கும் அஃபிஷியலாக சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Vivo S7 பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான். பார்க்கலாம் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்களா என்னென்னு. அடுத்த அப்டேட் கூகுளுடைய Pixel 4a ஃபைனலாக லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான். Snapdragon 730G. இது வந்து சிங்கிள் ரியர் கேமரா 12.2 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சல், 3080 mAh. இதோட டிஸ்பிளே பேனல் வந்து உங்களுக்கு OLED பேனலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து அமேசானுடைய USA வெப்சைட்டில் $349, கிட்டத்தட்ட இந்தியன் மணி வேல்யூக்கு 26,000 ரூபாய்க்கு வந்து இவங்க அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை கூகுள் Pixel 4a இந்தியாவில் ஃப்ளிப்கார்ட் உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இதை அடுத்து கூடிய விரைவில் இது இந்தியாவில் லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் இந்தியாவில் என்ன ப்ரைஸிங்லேயே அவங்க கொடுக்குறாங்கன்னு. அடுத்ததான் இன்றைக்கி Paytm Contestக்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். Q2 2020 டாப் 10 மொபைல் கேமிங் லிஸ்ட்டில் வந்து 3rd பிளேஸில் இருந்த மொபைல் கேமிங் என்னது, அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், Q2 2020 வந்து டாப் 3 மொபைல் கேமிங் லிஸ்ட்டில் வந்து 3rd பிளேஸில் இருந்த மொபைல் கேமிங் என்னது, அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து கீழே #டெக்னிக்கல் சென்னை, அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து நாகராஜாஜி. கங்க்ராச்சுலேஷன் நாகராஜா. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.